அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீஸரோட சிலபஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரையும் நம்ம கேட்பாங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலேருந்து அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ண முடியாத மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 200 கொஸ்டின்ஸ் வந்து அக்ரி பேப்பரில் கேட்குறாங்கன்னா அது எல்லா கொஸ்டின்ஸையும் நான் அட்டன் பண்ணுவேன், எல்லா யூனிட்டையும் நான் தரவு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் சேம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கனாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதில் நம்ம எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதுக்கு கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்தாவே போதும் அப்படின்றதெல்லாம் ஜென்ரலாக பார்த்துட்டு நம்ம அடுத்து பிளான் ப்ரீடிங் பார்ப்போம். கிராப் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் அக்ரானமியில் நீங்கள் லாஸ்ட்டு பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புக்கு நிறைய புக்ஸ் கிடக்கு, நம்ம மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரையும் அவங்க அதிகமாக எதுலேருந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வார்த்தை மாறாமல் அப்படியே வந்திருக்கு. இது கிராப் ப்ரொடக்ஷன் கைடு எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக படிக்கிறது கஷ்டம், நிறைய பேஜஸ் இருக்கும். அந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைடையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அக்ரானமியில் நீங்கள் கிராப் ப்ரொடக்ஷன் கைடு ப்ளஸ் சின்ன சின்ன வேறு புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி படித்தா நம்ம அக்ரானமியில் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கிராப் ப்ரொடக்ஷன் கைடு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த KKM 10D அப்படின்ற இதெல்லாம் வந்து என்ன பெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ண அவங்களுக்கு தெரியும். இது நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் அதிகமாக பார்க்க முடியாது. இதெல்லாம் ஈஸியாக நம்ம இது பண்ணால் கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே வார்த்தை மாறாமல் இருக்கும். கிராப் ப்ரொடக்ஷன் கைடு படிக்கணும். சாயில் சயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த எல்லா யூனிட்டையும் சிலபஸ் கவர் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இது அக்ரானமி இது எல்லாமே சேர்ந்து கலந்து தான் இருக்கும். அக்ரானமி, சாயில் சயின்ஸ் இது எல்லாமே கலந்து தான் யூனிட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது அக்ரி என்ஜினியரிங்கும் சேர்ந்து வரும் இந்த 4வது யூனிட்டில். அதில் பேசிக்ஸ் படித்தா போதும், நம்ம அக்ரி என்ஜினியரிங்கில் ரொம்ப டெப்த்தாக போகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 4வது யூனிட்டில் வந்து நீங்கள் அதிகமாக இது பண்ணால் கிராப்பிங் சிஸ்டம்ஸ், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் இதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். பயோ ஃபெர்டிலைசர்ஸில் வந்திருக்கு. ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸில் சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா பீ கீப்பிங், சில்க் வார்ம் ரேரிங், அதாவது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ். இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த அக்ரி இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம பேசிக்ஸ் படித்தா போதும், லைஃப் ஸ்டாக்குமே நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இது வந்து பெரிய டாபிக் தான். இவங்க ஒரே வார்த்தையில் வந்து லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி ரேயிங்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா எக்கச்சக்க சிலபஸ் வரும். இது ஃபுல்லாலாம் நம்ம படிச்சுட்டு இந்த 24 கொஸ்டின்ஸ்க்காக நம்ம இது ஃபுல்லாலாம் படிக்க வாய்ப்பில்லை, படிக்கக்கூடாது. ஏன்னா இதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கிராப்பிங் சிஸ்டம்ஸில் போயிடும், இந்த பீ கீப்பிங் இந்த மாதிரி இதில் வந்து வந்துடுறாங்க. சாயில் சயின்ஸ்லேயும் நீங்கள் அக்ரானமியும் சேர்த்து ஓரளவுக்கு கவர் பண்ணிங்கனாவே சரியாக போயிடும். கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்தவரையும் 26 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஆக்சுவலி இந்த கிராப் ப்ரீடிங் வந்து நீங்கள் வந்து இதில் இருக்கிற கவர் பண்ணியிருக்கிற டாபிக் பூராமே வந்து பிளான் ப்ரீடிங்கும் பயோடெக்னாலஜி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து கிராப் பிசியாலஜி அந்த மாதிரி இது வந்து இல்லை. அதனால் நம்ம அந்த கிராப் பிசியாலஜிக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதில் இருக்கிற சிலபஸ் படி நம்ம படித்தாவே போதும். இதில் இருக்கிற சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதிலேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியெல்லாம் போய் கொஷின்ஸ் பெருசாலாம் கேட்குற வாய்ப்பெல்லாம் கிடையாது. எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம இந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணிடலாம், நம்மளால் அது பண்ண முடியும்.
அடுத்து சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறதுலே வந்து ஒரு குட்டி யூனிட்டு, எனக்கு இதில் அதிகமாக கொஷின்ஸ் வருது அப்படின்னா அது சீட் டெக்னாலஜி தான். சீட் டெக்னாலஜியில் வந்து தரவா இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம போகவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து சீட் டெக்னாலஜிக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் ஆகட்டும், லாட் சைஸு, லாட் ஆஃப் இது வந்து நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்ட்டு, ஃபைனல் கவுண்ட்டு, ஜென்ரேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஓடிவி, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். இது எல்லாமே மெமரிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு குட்டி டாப்பிக்கில் வந்து 20 கொஷின்ஸ் நம்ம ஷூராக வந்து பெருசாக வெளியே போகாது. சீட் டெக்னாலஜி ஆகட்டும், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே நமக்கு கை கொடுக்கும். அடுத்து இதில் கொடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம வந்து காலேஜில் எப்படி படிச்சிருப்போம்னா, கிராப் ப்ரொடெக்ஷன் வந்து என்டமாலஜி, பேத்தாலஜி இந்த மாதிரி தனியாக பிரித்து 2 பெரிய சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். இவங்க வந்து அந்த 24 கொஷின்ஸ் வந்து கொடுத்து இது 2 ஒரு யூனிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கிராப் ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரையும் நீங்கள் இது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஃபுல்லாக நம்ம படித்து இந்த 2 என்டமாலஜி ஆகட்டும், பேத்தாலஜி ஆகட்டும், இது 2 ஃபுல்லாக தரவு பண்ணி நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியுமானா அதுவும் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா எக்கச்சக்க சயின்டிஃபிக் நேம் வரும், லாட் ஆஃப் இது இருக்குது இதுக்குள்ள இந்த கிராப் ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த இதில், இந்த டாப்பிக்கில். அதனால் வந்து நம்ம இந்த சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம வர கிளாஸில் வந்து பார்ப்போம். அதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேத்தாலஜிக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துட்டு என்டமாலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்த மணிக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதில் நான் பார்த்த வரையும் என்டமாலஜியில் ரிலேட்டடாக கேட்குறது ஓரளவுக்கு நம்மளால் அட்டன் பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஓகேவாகவும் இருக்கும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்மகிட்ட இருக்குது, நம்ம அது வர வர நம்ம பார்ப்போம். கிராப் ப்ரொடெக்ஷனுக்கு 24 கொஷின்ஸில் வந்து கிட்டத்தட்ட நம்மளை பொறுத்தவரையும் நம்ம ரேஸில் இருக்கணும்னா ஒன்றுமே தெரியாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு 0வில் போனீங்கனாலும் நீங்கள் ரேஸில் இருக்க மாட்டீங்க. அதுக்காக 24 கொஷின்ஸும் நான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரெக்கமெண்டட் கிடையாது. அதனால் இதுக்கு வந்து எந்த டாபிக்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வருது, அந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம ஓரளவுக்கு இந்த 24ல் ஒரு 20 கொஷின்ஸ் இல்லைனா ஒரு 18லேருந்து 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம இருந்தால் கூட ஓகே தான், அதுவே பெரிய விஷயம்தான். அந்த அளவுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் சர்வைலன்ஸில் அதிகமாக கொஷின் கேட்பாங்க, வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் வந்திருக்கு, பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நெமட்டோட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு, ஐபிஎம்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு, குவாரண்டைன்லேருந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இந்த வீட்ஸு, பயாலஜிக்கல் வீட் கில்லர்ஸு, இந்த மாதிரி இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னன்றதை நம்ம வர வர டாப்பிக்கில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். அடுத்த இருக்கிற யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக் வந்து இருக்கிறதுலே ஒரு எக்கனாமிக்ஸ், நம்ம எக்கனாமிக்ஸாக படிச்சிருப்போம், ஃபார்ம் பிஸ்னஸ் ஆகட்டும், மார்க்கெட்டிங், இது 2மே சேர்த்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 40 கொஷின், ஒரு சப்ஜெக்டில் 40 கொஷின்ஸ்னால் அது எக்கனாமிக்ஸ் தான். 2 யூனிட்டும் எக்கனாமிக்ஸில் தான் வருது. ரொம்ப 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 முக்கியம். இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் நம்மளால் ஓரளவுக்கு இந்த 40 கொஷின்ஸ் வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ணோம்னா ஓரளவுக்கு 38 to 40 கொஷின்ஸுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இது அந்த கான்செப்ட் தான் இது. ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய பேருக்கு வந்து இந்த எக்கனாமிக்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் பிடிச்ச சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து மேக்ஸ் மாதிரி, மேக்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது. இது வந்து கான்செப்ட் பேசிஸில் வரும். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். இது எப்படி நம்ம கிராக் பண்ணுறதுன்றதுலையும் நம்ம வந்து எக்கனாமிக்ஸும் ரொம்ப முக்கியம். அடுத்து எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 16 கொஷின்ஸுமே வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி 2 சப்ஜெக்ட் தான், ரொம்ப குட்டி சப்ஜெக்ட்டு. அதுலேருந்து கேட்குற கொஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ண முடியும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அப்படின்னா அது வந்து 2 சப்ஜெக்ட், ஒன்று எக்ஸ்டென்ஷனு, இன்னொன்று சீட் டெக்னாலஜி. இந்த 2 சப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டும் கூட, கொஷின்ஸும் அதிகமாக வரும், ரொம்ப சின்ன சப்ஜெக்டும் கூட.
இப்போ நம்ம இந்த சிலபஸ் படி பார்த்ததுல இருந்து நம்ம எப்படி மைண்ட் செட் பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ஓரளவுக்கு நம்ம ரேஸ்ல இருக்கணும். நான் ஜிஎஸ் பத்தி எதுவுமே பேசல. ஜிஎஸ் வந்து நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அக்ரி சப்ஜெக்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து ரேஸ்ல இருக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கலாம்னா, சீட் டெக்னாலஜிக்கு கொடுத்தாலும் ஓகே தான், எக்ஸ்டென்ஷனுக்கு கொடுத்தாலும் ஓகே தான். இது ரெண்டுமே நமக்கு ஒரு குட்டி சப்ஜெக்ட், நல்ல கிறிஸ்பாக நிறைய கொஷின்ஸ் வரும். அவுட் ஆஃப் இதுக்கு போகாது, அவுட் ஆஃப் சிலபஸ் பெருசாக போகாது. எல்லா கொஷின்ஸும் நம்மளால் படித்தா சிலபஸ் படித்தா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனும் சீட் டெக்னாலஜியும் நமக்கு ஸ்கிப் பண்ணுற ப்ரொசீஜரில் வைக்கவே கூடாது. நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். நான் ஏன் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் சொல்லாமல் சீட் டெக்னாலஜி எக்ஸ்டென்ஷன் சொன்னேன்னா, அது கொஞ்சம் சின்ன சப்ஜெக்ட், ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் நமக்கு வரும், அதனால் சொன்னேன். இல்லை நான் எக்கனாமிக்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு. இதுக்கு உண்டான இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம பின்னாடி வரணுன்னா பார்ப்போம். அடுத்து எக்கனாமிக்ஸ், சீட் டெக்னாலஜி, எக்ஸ்டென்ஷன். இதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ரீடிங்ஸ், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இதுலேயுமே நம்ம கான்செப்ட் படி நம்ம படிச்சிட்டோம்னா நம்மளால் வந்து ஷூராக அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சாயில் சயின்ஸும் படிக்கலாம், அக்ரானமியும் படிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க படிக்கிறப்போ எங்களோட பேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்ரானமி படிக்காத மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரானமி வந்து அவுட் ஆஃப் இது போகுது, அவுட் ஆஃப் இது போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் இது அவுட் ஆஃப் இதில் வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ண வரையும் இப்போ அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. நம்ம கிராப் ப்ரொடக்ஷன் கைடை ஓரளவுக்கு தரவு பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு பெருசாலாம் அவுட் ஆஃப்லாம் ஒன்றும் போகிறது கிடையாது, நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஸ்பேஸு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த புக்லேயுமே அந்த மாதிரி ஒரு இது நம்மளால் பார்க்க முடியாது. கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் தான் இருக்கும். அந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் கீ ஆன்சராகவே கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சாயில் சயின்ஸும் படிக்கலாம், அக்ரானமியும் படிக்கலாம். இந்த எல்லா யூனிட்டையும் நம்ம வந்து ஓரளவுக்கு சிலபஸ் படி கவர் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம இது என்னடா எல்லாமே சொல்லிட்டீங்களேன்னு பார்க்காதீங்க. அடுத்து நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 10 கொஸ்டின்ஸு. இது வந்து பேசிக்ஸ் படிச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. அதுக்கடுத்த ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து கொடுக்கணும்னா கிராப் ப்ரொடெக்ஷன். இந்த சப்ஜெக்ட் 24 கொஸ்டின்ஸு. இதுக்குமே ஓரளவுக்கு லீனியன்ஸாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாவே போதும். நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை, இது ஓரளவுக்கு படித்தாவே போதும். இது நம்ம சைட் பை சைடாக ஒரு நாளாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு சப்ஜெக்டாக. அப்புறம் 2026 2027 இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிடி கேடரில் இருக்கவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலகட்டம் 2026 27. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு ப்ரமோஷன் போட்டு, பேனலே வரல. கிட்டத்தட்ட 200 ஏடிஏ வந்து வேக்கண்ட்டாக இருக்கு. ஓகேங்களா? அது என்ன காரணம்னா அது ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு, கம்யூனல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நீங்கள் வந்து ஜாபுக்கு உள்ள என்டர் ஆகிறதுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணணும், நீங்கள் ப்ரமோஷனுக்கும் வந்து ரிசர்வேஷன் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே இருந்தாங்க, எல்லா ரெவன்யூ இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டாங்க. அப்புறம் லேட்டாக நம்ம அக்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க என்னன்னா, நிறைய பேர் ஏடிஏவாக இருந்தவங்க வந்து டீப்ரமோட் ஆகி ஏஓவாக போனாங்க. இந்த ஏஓவாக போனவங்க வந்து கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டு நான் திருப்பி ஏஓவுக்கு போக மாட்டேன், நான் ஏடிஏவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கி கேஸ் போட்டிருக்கு. இப்போ ஒரு 64 பேருக்கு பேனல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, அதுவும் கேஸ் போட்டதுனால பேனல் ரெடி ஆகலை, அதுவும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இது நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதி கிளியர் ஆகி உள்ளே வரத்துக்குள்ளே ஷூராக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட நிறைய ஏடிஏ வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 150லேருந்து 200 வரையும் சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக ஏடிஏ பேனல் பாஸ் ஆனால் ஏஓ வேக்கண்ட் ஆகும். ரெண்டாவது வந்து டிடி, நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. டிடி ஆகட்டும், ஜேடிஏ கேடரில் இருக்கிறவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுனால
இப்போவும் வந்து அதிகமாக வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு அடுத்த ஒரு 2 இயர்ஸில் வந்து கால்ஃபர்ஸ் வந்து நிறையா வரத்துக்கு உண்டான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் நான் என் கூட டிஸ்கஸ் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏஓ எக்ஸாமை தவிர நாங்கள் வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, அது ஒரு லட்சியமாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வேகமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் காம்படிஷன் வந்து கொஞ்சம் போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்கன்னா தான் காம்படிஷன் வந்து கம்மியாகும். அதிகமாக போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்கன்னா காம்படிஷன் வந்து அதிகமாக தான் ஆகும். ஏன்னா நீங்கள் கம்மி போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். இப்போ லாஸ்ட்டு நடந்த எக்ஸாமில் கூட ரொம்ப கம்மியான போஸ்ட்டை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் எக்ஸாம் எழுதவே வரமாட்டாங்க. ரெண்டாவது வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க அதுக்கு மெனக்கட்டு. ஏன்னா கம்யூனல் ரிசர்வேஷனில் நமக்கு கம்மியாக தான் வருது, நம்ம வேற குரூப் 2 படிப்போம், குரூப் 4 படிப்போன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு 100 இல்லைனா 300 இந்த ரேஞ்சில் வந்து கால்ஃபர் வந்துச்சுன்னா எல்லாரும் வந்து நமக்கு ஒரு சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. காம்படிஷன் வந்து அதிகமாகும். போஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் காம்படிஷன் அதிகமாகும். அதனால் அதுக்கடுத்து வர போஸ்ட் வந்து ஷூராக ஏடிஏ பேனல் மூவ் ஆகிடுச்சுன்னா போஸ்ட் வந்து அதிகமாக தான் வரும். டிடி ரிட்டையர்மெண்ட் ஆனால் அதுவும் ஒரு 1 or 2 இயர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். போஸ்ட் அதிகமாக கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.